இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, சந்தோஷம். புதுக்கோட்டை விழா கோலமாக இருக்குது. என்னப்பா? புதுக்கோட்டை. ஆமாம், ஈவினிங் புதுக்கோட்டை ஏன் விழா கோலமாக இருக்குன்னா, ஜார்ஜ் கோட்டையை பிடிக்க போகிறோம், அதனால் புதுக்கோட்டை விழா காலமாக இருக்கிறது. பல கோட்டைகளை பிடித்து சாதனை படைத்த அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். அதனால் இன்று திருச்சி மலைக்கோட்டையை தரிசித்துவிட்டு புதுக்கோட்டைக்கு செல்கிறோம். புதுக்கோட்டையில் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்கான வியூகத்தை வகுக்கப் போகிறோம். அதனால் நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கு தொண்டர்களின் கடுமையான உழைப்பினால் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் கலந்து கொள்கிறோம். ஏன்னா தொடர்ந்து தமிழக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. உச்சபட்ச ஏமாற்றம் என்பது ஒரு தேர்தல் ஸ்டண்ட் என்பது நேற்று இவர்கள் அறிவித்திருக்கின்ற டாப்ஸ். ஒரு பெயர் மாற்றி ஒரு அது புதிய ஓய்வூதிய திட்டமா, பழைய ஓய்வூதிய திட்டமா, பழைய புதிய ஓய்வூதிய திட்டமா, அல்லது புதிய பழைய ஓய்வூதிய திட்டமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கின்ற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கிடைப்பதில் நம்ம என்றைக்குமே மாற்று கருத்து கொண்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்களை ஏமாற்றாமல் ஒழுங்கான ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது தான் இதில் மிகப்பெரிய கேள்விக்குறி. மகாத்மா காந்தி பெயரை மாற்றிட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை விரிவுபடுத்தினார்கள். இவர்கள் பேரை மாற்றிட்டு அதை சுருக்கி விட்டு ஏற்கனவே அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று அப்புறம் அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கு எல்லாரும் ஸ்வீட்டு கொடுக்குற மாதிரி பெரிய கொண்டாட்டம் நடத்துவதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்றைக்கே சில தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் இது புதிய ஓய்வு திட்டத்தின் ஒரு மறு உருவுதானே தவிர உண்மையான பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இது ஒரு புதிய மொந்தையில் பழைய கல், இல்லைன்னா பழைய மொந்தையில் புதிய கல் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போதைக்கு மத்திய அரசிலிருந்து எந்தவித நிதியும் வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நிதி பற்றாக்குறையால் தமிழக அரசு கடுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நிதி பேசுறீங்களாப்பா? அவர்கிட்ட கேட்குறீங்களா? நிதி பற்றாக்குறையில் தமிழகம் தள்ளாடுகிறது நிச்சயமாக. அதனால்தான் 9.5 லட்சம் கோடி கடனை வாங்கி இருக்கிறார்கள். ஒருவர் தலையில் 1,27,000 கோடி கடனை சுமத்தி இருக்கிறார்கள். ஆனால் சிதம்பரம் போன்றவர்கள் கடன் வாங்குவது பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்த மட்டில் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால், இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றார், போதையை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று. ஆட்சியை நடத்துவதற்கும் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக தான் செயல்பட வேண்டும். அந்த இணக்கம் இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டிருப்பது தான். அதனால எல்லாம் நாங்கள் செய்கிறோம், அதுவும் மக்கள் வரி பணம் தான். இன்னைக்கு கூட ஒரு துறைக்கு கொடுக்கும் பொழுது அது இன்னொரு மக்களுக்கு அது சுமையாக தான் போகும். ஆனால் என்றைக்குமே ஊழியர்களுக்கு கொடுப்பது. நான் கேட்குறேன், சுகாதார துப்புரவு தொழிலாளர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? போட்டு 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 அவங்கள அடின்னு அடிக்கிறீங்களே. அப்போ அவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு தேர்தல் சமயமாக பூத்து வேலையா ஓட்டு வேலையா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க சாதகமாக இருப்பாங்க. அவங்க ஓட்டுக்கோ பூத்துக்கோ யாரும் சாதகமாக இல்லைன்னா இவங்க யாருக்கும் சாதகமாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு உதாரணம். அதனால் இன்னைக்கு என்னோட காலம் என்ன என்றால், எனது கவனம் என்ன என்றால், இவ்வளவு நாள் கொடுக்காம கரெக்டாக இப்போ எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முருகெல்லாம் மகிழ்ச்சியாக அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க, இவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. 4 வருஷம் என்னங்க செஞ்சீங்க? இன்னும் பல பேரை கூப்பிட்டு பேசுவாங்க. பல அறிவிப்புகள் வரலாம். இன்னும் பல அறிவிப்புகளை நான் எதிர்பார்க்கிறேன். பெரிய பெரிய அறிவிப்புகள். இன்றைக்கி கூட இந்த ஓய்வூதிய திட்டம் எண்ணெயிலிருந்து நடைபெறப்படுத்தப்படும்னு அரசாணை இல்லை. இப்போ அவங்களுக்கே ஒருவேளை அடுத்து நம்ம வருவோமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அடிச்சு விடுவோம், நம்ம பாட்டு அறிவிப்பு விடுவோம் அப்படின்னு தான் நடக்குது. இன்னும் பல அறிவிப்புகளை நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் பல ஸ்வீட்டெல்லாம் கொண்டாடி கொள்வாங்க. எது நடந்தாலும் ஒரு 6 மாதம் 4 மாதம் கொண்டாடி கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. கட்சிகள் சார்பாக திமுக தமிழக அரசில் தமிழக அரசின் கூட்டணி கட்சிகள் சார்பாக மது ஒழிப்பு மாநாடு, பேரணி, பொதுக்கூட்டம் இந்த மாதிரி நடத்துகிறாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதை நடத்துகிறவங்க திமுகவோட முக்கிய பிரமுகர்கள் ஆலைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமாக என்ன பஸ் கேட்டீங்க?
தமிழக அரசில் கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து நடைப்பயணம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் இப்படிலாம் நடத்துறாங்க மது ஒழிப்புக்கு எதிராக. ஆனால் அந்த ஆலைகள் நடத்துவது வந்து திமுகவில் இருக்கிறவங்க முக்கிய பிரமுகர்கள் தான் நடத்துறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படல. கூட்டணி கட்சிகளுக்கு தான் எதிர்ப்பு. சரி, நான் அண்ணன் வைகோட்டே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு நடைபயணம் போறீங்க, எதுக்கு எதிராக நடைபயணம் போறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் அறிவாலயத்தை நோக்கி தான் நடைபயணம் போகணுன்னு. அறிவாலயத்துக்கு நோக்கி நடைபயணம் போகிற உங்களுக்கு சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் அந்த சாராய ஆலையை நோக்கி தான் நடைபயணம் போகணும். ஆக நீங்கள் சாராய ஆலையை மூட மாட்டீங்க, டாஸ்மாகில் குறைக்க மாட்டீங்க, போதையை தடுக்க மாட்டீங்க. ஆனால் அண்ணன் வைகோவின் நடைபயணத்தை இதே திருச்சியிலிருந்து தொடங்கி வைத்து விட்டு முதலமைச்சர் போய் இறங்குறாரு. அந்த நேரத்தில் கஞ்சா பிடிப்படுவது, போதை பிடிப்படுது. ஆக இது எதையும் நான் செய்ய மாட்டேன், பேரளவில் நான் செஞ்சு கொண்டே இருப்பேன். அப்பட்டமான ஒரு பொய் நாடகம் தமிழக அரசால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 10 லட்சம் கம்ப்யூட்டர்களை கொடுக்குறார்கள், இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க. இதில் நான் வந்து புதுச்சேரி ஆளுநராக இருக்கும்போது ஏறக்குறைய எல்லா +2 மாணவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் தான் கையெழுத்து போட்டேன், அண்ணன் ரங்கசாமி அவர்கள் கொடுத்தார்கள். எல்லா மாணவர்களும் பலன் பெற்றார்கள். அதே மாதிரி இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் லேப்டாப்புகளை நாளைக்கு அறிவித்திருக்கிறார்கள். உலக தரம் வாய்ந்த நிறுவனங்களிடமிருந்து வாங்கி இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. உலக தரம் வாய்ந்த நிறுவனம்னா நம் தமிழரான சிவநாடார் அவர்களின் HCL கம்பெனியிலேருந்து அவர் 300 கோடி ரூபாய் திருச்செந்தூருக்கு கொடுத்துருக்கிறாரு. உலகத்தரம் வாய்ந்த கம்ப்யூட்டர் அதில் இல்லையா, லேப்டாப் அதில் இல்லையா? ஏன் அதை வாங்கலை? நீங்கள் முழுமையாக அதெல்லாம் வாங்கி இருக்கணும். அப்போ உலகத்தரம் வாய்ந்தது என்றால் நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? அதாவது கொடுக்கறது அதிகமாக கொடுத்தா நம்ம பங்குக்கு அதிகமாக கொடுக்குறவங்கள நாம் இன்னைக்கு சேர்த்துக்குவோன்றதான நிலையில் இருக்குது. ஆக உண்மையிலேயே நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுக்க வேண்டியதுண்டா, லேப்டாப் கொடுக்கறதுன்னா இந்த 10 லட்சம் லேப்டாப்புகளை யாரிடமிருந்து கொள்முதல் செய்கிறீர்கள்? நமக்கு திருச்செந்தூர் போன்ற இடங்களுக்கும் நமக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற HCL போன்ற கம்பெனிகளை ஏன் முழுமையாக விடுபடுகிறீர்கள் என்ற கேள்வியும் என் மனதில் எழுகிறது. நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அறநிலையத்துறையின் சார்பில் மந்திரிக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அதே மாதிரி நேற்று சுசீந்திரத்தில் அதே மாதிரி ஒரு வாக்குவாதம் நடந்து பெரிய சர்ச்சை உண்டாயிருக்கு. அது சம்பந்தமாக அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதாவது அன்னைக்கு கூட நான் வந்து என்றைக்குமே கவர்னராக இருக்கும்போது கூட எனது புரோட்டோகாலில் நான் வந்து சிந்தித்ததே கிடையாது. எல்லா மக்களோடு தான் நான் போவேன். அன்றைக்கி கூட என்னோட மாவட்ட தலைவர் என்னோட உதவியாளர் வரும்பொழுது நீ மாத்திரம் போமா அப்படின்னா, இவர் தனியாகவும் எல்லா இடமும் போகிறாரு. அவள் கோயில் இவரோட சொந்த சொத்தா? அது மட்டும் இல்லை, நான் பொதுமக்களோடு தான் போகிறேன். என்றைக்குமே நீ என் கூட கோயிலுக்கு வர பொதுமக்களை பாருங்கள், என்றைக்குமே நான் அவங்களுக்கு வந்து இடையூறாக இருந்ததே கிடையாது. அவங்களோட தான் போவேன். சரி, இப்போ என்னன்னா சேகர்பாபு அவர்களோட எண்ணம் என்னென்னா, கோயிலெல்லாம் என்னமோ இவரோட சொத்து என்பது போலவும், இவர் நினச்சாதான் யாராவது கோயிலுக்கு போகணும், இவர் நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்களாம் நடக்கணும். சுசீந்திரம் கோயிலில் ராகு காலத்துக்கு நல்ல நேரத்தை தாண்டி சேகர்பாபு நல்ல நேரத்தை தாண்டி தேர் இழுக்க வந்ததுனால தான் சேகர்பாபுக்கு கெட்ட நேரம். எவ்வளோ நேரம் பக்தர்கள் காத்திருந்தாங்க தெரியுமா? ஆக எல்லா தேர் வடத்தையும் நான் தான் இழுக்கணும், எல்லா கும்பாபிஷேகத்தையும் நான் தான் போய் நடத்தணும். ஆனால் முதலமைச்சரை கும்பாபிஷேகத்துக்கு நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன். சேகர்பாபுக்கு நான் ஒரு சவால் விடுகிறேங்க. உண்மையிலேயே மதச்சார்பற்ற ஆட்சி இது நடக்கிறது என்றால் அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு ஸ்டாலினை கூட்டுவாங்கங்க. இஃப்தார் விருதுக்கு போகிறாரு, கிறிஸ்மஸ் விழாவுக்கு போகிறாரு, இந்துக்களுக்கு ஏன் பாரபட்சமாக நடந்து கொள்கிறீங்க? உண்மையிலேயே மதச்சார்பு உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் அது இந்த திமுக ஆட்சி தாங்க. சும்மா மதச்சார்பற்ற கூட்டணி என்று பெயரை வைப்பதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை நான் சொல்கிறேன். தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய மக்கள் கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு திமுக சார்பில் டோல் ஃப்ரீ நம்பர் வலைதளமாக தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் ஏற்கனவே அடுத்த தேர்தல் அறிக்கையில் மிச்சம் என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள். ஏற்கனவே உள்ள தேர்தல் அறிக்கையில் பாதி நிறைவேற்றலை, அப்புறம் திருப்பி ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்து பாதி நிறைவேற்ற மாட்டாங்க. ஒரு ஏமாற்று தேர்தல் அறிக்கை இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டை வாங்குவாங்க, பின்ன கொடுக்க மாட்டாங்க. போன வாட்டி கொடுக்க சொன்ன 100 ரூபாய் மானியம் என்னாச்சு? பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னு சொன்னது என்னாச்சு? ஸோ போன விதத்தில் என்னாச்சுன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் புதிய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசலாம். நன்றி தம்பிங்களா, உங்களாம் பார்த்து. இல்லை, இன்னைக்கு சொல்லிட்டாங்களே எக்ஸ்க்ளூசிவ்லி எங்களோட கூட்டம்னு சொல்லிட்டாங்களே.